சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான உடைச்சு ஊத்துன முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜார்ல ரஃப்பா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 4 சின்ன துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 4 முந்திரி பருப்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 3 பெரிய தக்காளி அரைச்சு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக இது நல்லா குக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட ஒரு 5லேருந்து 6 முட்டையை உடச்சி சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிவிட்டு முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.